எல்சா மேம் கொடுத்த ஆக்டிவிட்டி ஒர்க் முடிச்சிட்டியா நீ? நான் பண்ணிட்டேன் சாரா. எனக்கு கிரீன் கலர் வந்துச்சு, ஸோ நான் பாவக்கா பண்ணியிருக்கேன். ஜோயா நான் வரல, மிஸ் வந்தா என்னதான் திட்டுவாங்க. இப்ப நான் போய் உட்கார்றேன். ஆனா மேம் பிளேஸ் மாறினது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னதான் சொல்லி கொடுப்பேன். ஜோயா எப்படியோ சிவானி கூட சண்டை போட்டு பிளேஸ் மாத்திட்டியே. அவ வேற பேசவே மாட்டேங்கிறா, போர் அடிக்குது. நீயாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. சரி வா இங்க வந்து உட்காரு. அதுவா ஜோயா, நான் ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணாம வந்துட்டு அதான் மேம் திட்டுவாங்கன்னு பயமா இருக்கு. கிரிஷ் என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் டே கொடுத்த ஆக்டிவிட்டி ஒர்க்கே பண்ணாம வந்திருக்கியா? மேம் கிட்ட நீ இன்னைக்கு தொலைஞ்சேன்னு நினைக்கிறேன். இல்ல ஜோயா, நான் அவகிட்ட கேட்கல. இரு இப்ப கேக்குறேன். தியா நீ ஆக்டிவிட்டி ஒர்க் முடிச்சிட்டியா? எஸ் ஜெனி, முடிச்சுட்டேன். பின்ன என்ன உங்களை மாதிரி வெட்டி கதை பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? நான் சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட ஆக்டிவிட்டி தான் எல்லாத்தை விட பெஸ்டா இருக்க போகுது. மொத்த ஸ்கூலுமே அமைதியா இருக்கு, நம்ம கிளாஸை தவிர. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சவுண்டா பேசிட்டு இருக்காங்க. ஹெச்எம் எந்த கிளாஸ் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு என்னை திட்டிட்டு போறாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் அமைதியா இருக்க தெரியாதா? மிஸ் வர வரைக்கும் பேசாம இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க இல்லைன்னா எப்படி சத்தம் மட்டும் வரும்? இங்க பாருங்க, என் கிளாஸ்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். வந்தவங்க எல்லாருமே பிரசன்ட் மிஸ், எஸ் மிஸ் சொல்லணும். யாராவது ஆப்சென்ட்டா இருந்தா ஆப்சென்ட் சொல்லுங்க. எல்சா பிரசன்ட் மிஸ், மணி பிரசன்ட் மிஸ், சிவானி எஸ் மிஸ், தியா பிரசன்ட் மிஸ், ஆரவ் எஸ் மிஸ், ஜாரா பிரசன்ட் மிஸ். நெக்ஸ்ட் கிரிஷ். மேம் ஜோயா சும்மா சொல்றா, நான் வந்திருக்கேன் மிஸ். ஜோயா கவனிச்சு சொல்ல மாட்டியா? என்கிட்ட நீ அடி வாங்க போற. சாரு, ஜோயா, ஜெனிஃபர் எல்லாரும் பிரசன்ட் தானே? எஸ் மிஸ். ஜோயா கிருஷ்ணம் பின்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கான், பார்க்காமையே ஆப்சென்ட்னு சொல்ற. ஆமா, நீ என்ன டெஸ்க் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க? சிவானி நீ தானே மணி கூட உட்காந்துட்டு இருந்த, என்ன கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜோயா இன்னைக்கும் ப்ரௌன் ஷீட் போட்டு வந்திருக்க மாட்டா, மிஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம். மிஸ் இன்னைக்கு ப்ரௌன் ஷீட் எல்லாரையும் போட்டு வர சொன்னீங்க, நாங்க எல்லாரும் போட்டு வந்துட்டோம் மிஸ். நோட் சப்மிட் பண்ண வாங்க மிஸ். எல்லாரும் ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு வந்த நோட்டை என்னோட டேபிள் மேலே ஒவ்வொருத்தராக வந்து சப்மிட் பண்ணுங்க. என்ன பிளாக் போர்டு வெறும் எம்டியாக இருக்குது? என்ன பீரியடுன்னு பார்த்து நான் வரதுக்கு முன்னாடியே எழுத மாட்டிங்களா பசங்களா? இதெல்லாம் நான் டெய்லியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கணுமா? நீங்கள் பெரிய கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நீங்களாவே தெரிஞ்சு பண்ணணும். சரி, இந்த கிளாஸ் லீடர் போஸ்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போனா இதெல்லாம் அந்த லீடரே பார்த்துக்குவாங்க. மணி மிஸ் சொன்னதை கேட்டியா? இன்னைக்கு லீடரை சூஸ் பண்ண போறாங்க. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியும் நான் தான் லீடர் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அந்த தியா மட்டும் லீடர் ஆகாம இருந்தா போதும். இன்னும் யாரும் நோட் சப்மிட் பண்ணாம இருக்கீங்க? மணி நீ போய் எல்லாரோட பிளேஸ்லயும் போய் நோட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வாப்பா. மிஸ் சொன்னது கேட்டீங்களா? எல்லாரும் நோட் எடுத்து வெளியே வைங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா ஜோயா, நான் கூட இன்னைக்கும் நீ பிரவுன் ஷீட் போட்டு வர மாட்டேன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, போட்டுட்டு வந்துட்டேன். ஹே எல்லாரும் லைனா எடுத்து வைங்கப்பா. என்ன யாருமே தரவே மாட்டேங்கிறீங்க, நானே எடுத்துக்கிறேன். ஜாரா, எல்சா, சாரு, ஆரவ், அப்புறம் சிவானி, அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் தியா, அப்புறம் ஜெனிஃபர் மிஸ் எல்லாரோட நோட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன் மிஸ். வெரி குட் மணி. இந்த மாதிரி சொன்ன வேலையை சீக்கிரமா செஞ்சு பழகுங்க எல்லாரும். ஜோயா பாத்தியா மிஸ்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கினேன்னு? ஐயா மாஸ்டா, எப்படி வேற லெவலுடா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நேற்று நான் ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, எல்லாரும் அவங்கவுங்க ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணினதை டெஸ்க் மேலே எடுத்து வைங்க, நான் வந்து பார்க்குறேன். அப்படியா? பாவம், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, நான் வேற ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணலையே. மிஸ் வேற கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்னைக்கு எனக்கு அடி விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்சா நீ என்ன பண்ணியிருக்க? வெஜிடபிளில் பாவக்காய் பண்ணியிருக்கியா? ஓகேம்மா, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்க. வெரி குட், வெரி நைஸ்மா, நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஜாரா நீ என்ன பண்ணியிருக்க? ஆரஞ்சு கலரா உனக்கு? கேரட் பண்ணியிருக்கியா? சூப்பராக இருக்குமா ஜாரா, நல்லா வந்திருக்கு, வெரி குட். ஜோயா நீ என்ன பண்ணியிருக்க?
எலிஃபென்ட் பண்ணியிருக்கியா? எலிஃபென்ட் டிராயிங் உனக்கு பண்ண தெரியுமா? பேரண்ட்ஸ் வரைஞ்சு கொடுத்தாங்களா என்ன? நோ மிஸ், ஜோயா தான் வரைஞ்சா. நாங்களும் அங்கதான் மிஸ் இருந்தோம். ஹோ வெரி நைஸ் ஜோயா, வெல் ட்ரை. மணி, நீ என்னப்பா பண்ணியிருக்க? என்னப்பா ப்ளூ கலர்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ் பண்ண சொன்னா நீ கிளவுட்ஸ் வரைஞ்சிட்டு வந்திருக்க? மிஸ், ப்ளூ கலர்ல ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ், வெஜிடபிள்ஸ்னு எதுவுமே இல்ல மிஸ். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், அதனாலதான் நான் கிளவுட்ஸ் வரைஞ்சிட்டு வந்தேன். யாரு சொன்னது ப்ளூ கலர்ல ஃப்ரூட்ஸ் இல்லைன்னு? ப்ளூபெரிஸ் ப்ளூ கலர்ல தானே இருக்கும். நீ ப்ளூபெரிஸ் வரைஞ்சிட்டு வந்திருக்கலாம்ல. அச்சோ மிஸ், எனக்கு ஞாபகமே இல்ல மிஸ் ப்ளூபெரிஸ் வரையணுங்கிறது. தெரியாம இது வரைஞ்சிட்டு வந்துட்டேன் மிஸ். அப்படின்னா உனக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் 5 out of 3 தான் கொடுப்பேன். பாத்தியா, மிஸ் மார்க்லாம் கம்மி பண்றாங்க. இனி நமக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. ஆரவ், சாரு, நீங்க பீட்ரூட்டும் டிராகன் ஃப்ரூட்டும் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு, வெரி குட், சூப்பரா இருக்கு உங்க 2 பேரோடதும். தியா, நீ என்ன பண்ணியிருக்க? மிஸ், எனக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிது மிஸ். அதில் நான் டெடி பியர் ட்ரா பண்ணி கட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் மிஸ். என்னது, உங்ககிட்ட அனிமல்ஸ் ட்ரா பண்ணிட்டு வர சொன்னா டால் ட்ரா பண்ணிட்டு வந்திருக்க? டெடி பியர் வந்து ஒரு டால், சரியா? அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பியர் தான் அனிமல். இது கூடவா உனக்கு தெரியாது? ஜோயா, அவ டெடி பியர் பண்ணிட்டு வந்திருக்கா, அதனாலதான் மிஸ் திட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நமக்கு பிரவுன் வரல. பிரவுன் கலர் வந்துருந்துச்சுன்னா நானும் டெடி பியர் தான் பண்ணியிருப்பேன். ஜெனிஃபர், உன்னோட பேரட் நல்லா இருக்கு, நல்லா ட்ரை பண்ணியிருக்க, வெரி குட். அப்புறம் கிரிஷ், நீ என்ன வெறும் எம்டி ஷீட்டாக வச்சிருக்க? எதுவுமே பண்ணாமல் வந்திருக்க போல தெரியுது. மிஸ், நான் பண்ண மறந்துட்டேன் மிஸ். என்ன கிரிஷ் இது, இப்படி தான் பண்ணலன்னு ஈஸியாக சொல்லுவியா? ஃபர்ஸ்ட் டே கொடுக்குற ஆக்டிவிட்டி கூட உன்னால் முடிச்சுட்டு வர முடியாதா? உனக்கு எக்ஸாமில் நான் 0 marks தான் போட போகிறேன் பாரு. இங்கே பாருங்க, எல்லாரும் கொடுக்குற ஆக்டிவிட்டியை அன்னன்னைக்கு நீட்டாக எல்லாருமே பண்ணிட்டு வரணும். யாராவது பண்ணிட்டு வராமல் வந்தீங்கன்னா என் கிளாஸில் அப்புறம் நீல் டவுன் தான் பண்ண வைப்பேன். ஃபர்ஸ்ட் டேங்கிறனால இன்னைக்கு சும்மா விடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஜெனி, மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப ஓவராக திட்டவும் செய்கிறாங்க. லாஸ்ட் இயர் இருந்த லீலா மிஸ்ஸே இவங்களுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டீங்களா? எஸ் மிஸ், நாங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டோங்க மிஸ். இன்னைக்கு எப்படியாவது நம்ம தான் லீடர் ஆகணும், அப்போ தான் இந்த கிளாஸை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியும். இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில் ஒரு ஸ்டார் இருக்குல்ல, இன்னைக்கு யார் லீடர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டாரை நான் கொடுப்பேன். அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பேட்சை கண்டிப்பாக குத்திட்டு வரணும். மிஸ்ஸு கையில் அந்த பேட்சை பார்த்தீங்களா? அது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அது குத்திட்டு வந்தால் மாஸாக இருக்கும், ஸ்கூலில் எல்லாரும் முன்னாடி கெத்தாக இருக்கலாம். ஆரவ், அந்த விடுகதை புக்ல இருந்து எல்லா விடுகதையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன். மிஸ் கேட்க போற எல்லா விடுகதைக்கும் எனக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். தியாவும் விடுகதை போட்டிக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு சொன்னா சாரா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா? நான் ஃபர்ஸ்ட் விடுகதையை கேட்க போறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டோட்டலா நான் 5 விடுகதை கேட்பேன், அதுல நீங்க யார் அதிகமா ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் நம்ம கிளாஸ் லீடர், சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விடுகதை கேட்குறேன். நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது, அது என்ன? ஐயோ, என்ன மிஸ் ரொம்ப டஃபா கேக்குறாங்க. இந்த விடுகதைக்கு எனக்கு பதிலே தெரியலையே. இரு ஜோயா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்ல இந்த விடுகதையே இல்ல. மிஸ், எனக்கு தெரியும் மிஸ். நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது, அது கடிகாரம். வெரி குட் ஜெனிஃபர், நீ 1 point எடுத்திருக்க. அந்த விடுகதைக்கு ஆன்சர் கடிகாரம், அதான் கரெக்ட். ஜெனி, நீ தான் படிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி ஆன்சர் சொன்ன? ஆமா சாரா, நான் படிக்கலாம் இல்லை, நான் சும்மா யோசிச்சு தான் பதில் சொன்னேன், ஆனால் கரெக்டாக வந்துருச்சு. சரி, இப்போ ஈஸியான ஒரு விடுகதை கேட்குறேன். பிடுங்கலாம் ஆனால் நட முடியாது, அது என்ன? மிஸ், எனக்கு தெரியும், அது தலைமுடி மிஸ். வெரி குட் சாரா, நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். இப்போ உனக்கு 1 point கிடைச்சிருக்கு. ஜோயா, பாத்தியா? தியா எந்த விடுகதைக்குமே ஆன்சர் சொல்லாம சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கா, என்னன்னு ஒன்னும் புரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் 3வது விடுகதையை கேட்குறேன். வீட்டில் வளரும் ஒருவனை கண்டால் திருடனுக்கு பிடிக்காது, அது என்ன? ஆரவ், உனக்கு இந்த விடுகதைக்கு பதில் தெரியுமா? எங்க 2 பேருக்குமே தெரியல சாரா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் எடுத்துப்பீங்க? சீக்கிரமா பதில் சொல்லுங்க யாராவது. மிஸ், வீட்டில் வளரும் ஒருவனை கண்டால் திருடனுக்கு பிடிக்காது, அதுதான் நாய். சூப்பர் தியா, உனக்கு ஒரு பாயிண்ட்.
தியா, ஜாரா, ஜெனிஃபர் நீங்க 3 பேரும் ஒவ்வொரு பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. இனி யார் ஒருத்தர் 2 விடுகதைக்கு கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்க தான் இந்த கிளாஸோட லீடர். இன்னும் 2 விடுகதை தான், அது கரெக்டா பதில் சொல்லிட்டா நான் லீடரா ஆயிருவேன். யாராவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சரியா தெரியலன்னா சொல்லி கொடுங்க. ஜாரா நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தான் சொல்லி தருவோம். ஓ, எல்லாரும் சேர்ந்து என்ன லீடர் ஆக்க கூடாதுன்னு பிளான் பண்றீங்களா? சரி பாத்தரலாம் எப்படி அந்த ஜாரா லீடர் ஆகுறான்னு. ஓகே, 4th விடுகதை. படபடக்கும் பளபளக்கும் பண்டிகை வந்தால் வானில் பறக்கும், அது என்ன? அச்சச்சோ, இந்த விடுகதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, சடனா ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஜாரா சொல்லு ஜாரா, அதுக்கு ஆன்சர் என்னன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லு, நம்ம தான் படிச்சோம்ல. சரிடா ஆரவ், ஞாபகம் வந்துருச்சு. மிஸ், அது பட்டாசு தானங்க மிஸ். எனக்கு என்னமோ இந்த ஆன்சர் தப்புன்னு நினைக்கிறேன். ஜோயா சும்மா டிமோட்டிவேட் பண்ணாத. நேத்து அப்பாவோட விடுகதை புக்ல இந்த விடுகதை இருந்துச்சு, நான் படிச்சேன், எனக்கு தெரியும் இது கரெக்ட் ஆன்சர் தான். படபடக்கும் பளபளக்கும் பண்டிகை வந்தால் வானில் பறக்கும், அது என்ன? இந்த விடுகதையோட ஆன்சர் பட்டாசுங்கிறத கரெக்டா ஜாரா சொல்லிட்டா. ஜாராக்கு இப்போ 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு விடுகதைக்கு ஆன்சர் பண்ணிட்டா ஜாரா தான் நம்ம கிளாஸோட லீடர். ச்சே, எப்படி இவ ஆன்சர் சொன்னா? இன்னும் ஒரே ஒரு விடுகதைக்காவது நம்ம ஆன்சர் சொன்னாதான் இந்த விடுகதை போட்டி டிரா ஆகும். அப்பதான் இந்த லீடர் போட்டியில ஜாரா ஜெயிக்க முடியாம போகும். அடுத்த லீடர் போட்டி வைக்கிறதுக்குள்ள நம்ம இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் தான் லீடர் ஆக போறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் கேட்டுறேன். அதுக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் நம்ம கிளாஸ் லீடர். காலையில் வந்த விருந்தாளி மாலையில் காணவில்லை, அது என்ன? ஜாரா, இந்த விடுகதை அந்த புக்லயே இல்லல்ல. சரி, எப்படியாவது யோசிச்சு பாரு, நீ தான் ஆன்சர் சொல்லணும், அப்பதான் வின் பண்ண முடியும் நம்மளால. சரிடா இருடா, யோசிச்சு பாக்குறேன். காலையில் வந்த விருந்தாளி மாலையில் காணவில்லையா? அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டேய் ஆரவ், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அது சூரியன் நினைக்கிறேன். மிஸ், எனக்கு தெரியும். காலையில் வந்த விருந்தாளி மாலையில் காணவில்லைன்னா காக்கா தானே மிஸ்? இல்ல தியா, அது தப்பு, இது ராங் ஆன்சர். மிஸ், எனக்கு தெரியும் ஆன்சர், அது சூரியன். ச்சே, நம்ம தப்பா சொல்லிட்டோமே. எப்படிதான் இந்த ஜாரா எல்லா விடுகதையும் படிச்சுட்டு வந்தான்னு தெரியல. வெரி குட் ஜாரா, நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். நீ 3 பாயிண்ட்ஸ் எடுத்து நீ தான் நம்ம கிளாஸ் லீடரா செலக்ட் ஆயிருக்க. எப்படியோ இந்த வருஷம் அந்த தியாவை லீடராக விடாம தடுத்தாச்சு. ஜாரா, இனிமே நீ தான் நம்ம கிளாஸ் லீடர். காலையில வந்ததும் நம்ம பிளாக் போர்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு என்ன பீரியடோ அந்த பீரியடோட நேம போர்டில் எழுதிடணும். கிளாஸ்ல மிஸ் இல்லாத டைம்ல யாரையும் பேசாம கிளாஸை மைண்ட் பண்றது உன் பொறுப்பு. அதோட நம்ம கிளாஸை கிளீனா வச்சுக்கணும். இதெல்லாம் இனிமே உன்னோட வேலை தான், சரியா? டெய்லியும் லீடர் பேட்ச் மறக்காம போட்டுட்டு வந்துடணும். சரிங்க மிஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லா கிளாஸை மைண்ட் பண்ணி நம்ம கிளாஸை சூப்பரா பாத்துக்கிறேன் மிஸ். தியா, பாத்தியா, எல்லா வருஷமும் நீ தானே லீடரா இருப்ப, இந்த வருஷம் நான் தான் லீடரு. ஜாரா, நீ லீடர் ஆயிட்டேன்னு ரொம்ப அலட்டிக்காத, சரியா? எப்படி நீ மிஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு நானும் பார்க்க தானே போறேன்.